Hi students, welcome back to our channel 5 Minute Max. In this video, 10th standard max deleted portion நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ மறக்காம இந்த வீடியோவை 10th நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Deleted portion அப்படினா நீங்க பார்க்க கூடாத பாடப்பகுதிகள் என்னென்ன? இது வந்து especially for 2020-21 இந்த வருஷத்துக்கு மட்டும் தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே deleted portion. இத வந்து நீங்க படிக்க தேவையில்லை for this year. ஓகேவா? So இத தவிர்த்து மற்ற பாடப்பகுதிகளை நீங்க படிக்கணும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு சாப்டர் வைஸா நான் வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன் with question number, unit test, அதுக்கு அப்புறம் 1 மார்க். ஓகேங்களா? சோ 8 சாப்டருக்கு உண்டான deleted portion-ஐ தெளிவா வந்து with example exercise ஓட சொல்றேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்க அப்படினா with பேஜ் நம்பரோட இருக்கு பாருங்க. ஓகேங்களா? 10 to 32 ரைட்டா? சோ பேஜ் நம்பர் விட நான் தமிழ் மீடியத்துக்கு மாறும் பேஜ் நம்பர். அதனால வந்து நீங்க என்னென்ன சாப்டர், என்னென்ன எக்ஸர்சைஸ், என்னென்ன யூனிட் எக்ஸர்சைஸ்ன்றது சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க தயவு செய்து. சோ இது எல்லாமே திரும்பவும் சொல்றேன், deleted portion. இத நீங்க பார்க்க தேவையில்லை, இத பார்க்காதீங்க. ஓகேவா? சோ இத ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இத தவிர்த்து மத்தத நீங்க படிக்கணும். அப்போ இங்க பாருங்க 1.1 functions நீங்க பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அதே போல 1.6 இது வந்து டாபிக், இது வந்து எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு அப்புறம் வந்து 1 மார்க் யூனிட் எக்ஸர்சைஸ். ஓகேவா? சோ இது இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா போதுமானது. இது எல்லாமே வந்து டாபிக்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெஷல் கேसेस ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து டாபிக். ஓகேவா? நீங்க எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள் புரிஞ்சிட்டீங்கன்னா போதுமானது. ரைட்? இப்போ எதெல்லாம் இப்போ வந்து எக்ஸர்சைஸ் 1.3, 1.4, 1.5 நீங்க பார்க்க தேவையில்லை. அப்போ எதெல்லாம் நீங்க பார்க்கணும்? 1.1, 1.2 அதை நீங்க தரவா பார்க்கணும். அதே போல எக்ஸாம்பிள் 1.6 ல இருந்து 1.24 வரைக்கும் நீங்க பார்க்க தேவையில்லை. அப்போ எதை பார்க்கணும்? 1.1 ல இருந்து 1.5 வரைக்கும். 1 மார்க்ல क्वेश्चन நம்பர் 8 ல இருந்து 15 வரைக்கும் நீங்க பார்க்க கூடாது, பார்க்க தேவையில்லை. அப்போ எதை பார்க்கணும்? क्वेश्चन நம்பர் 1 to 7 வரைக்கும் பார்க்கணும். யூனிட் எக்ஸர்சைஸ்ல 3, 4, 5, 6 பார்க்க தேவையில்லை. அதுக்கு அப்புறம் 8, 9, 10 பார்க்க கூடாது. ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. இத தவிர்த்து மீதி இருக்குறத நீங்க பார்க்கணும். ஓகே, அடுத்த எக்ஸர்சைஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிறேன். சோ இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த டாபிக்கை நீங்க பார்க்காதீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா புக் டெக்ஸ்ட் புக்ல கண்டென்ட்ல இருக்கக்கூடிய டாபிக். இத பார்க்கறத விட எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ். ஓகேங்களா? செகண்ட் சாப்டர். சோ இதுல எதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படினா எக்ஸர்சைஸ் பயிற்சி. ஓகேங்களா? 2.3, 2.6, 2.7, 2.8, 2.9. அப்ப எதெல்லாம் பார்க்கணும்? 2.1 பார்க்கணும், 2.2 பார்க்கணும், 2.4, 2.5 பார்க்கணும். ஓகேங்களா? அதே ஒரு 6, 7, 8, 9 தேவையில்லை. ரைட்டா? சோ இதெல்லாம் பார்க்க தேவை இல்லாத எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டு கணக்குகள் 2.11 ல இருந்து 2.18 வரைக்கும், 2.31 ல இருந்து 2.58 வரைக்கும் ரிமைனிங் இருக்கிறது நீங்க பார்த்துக்கணும், நடுவுல இருக்கிறதெல்லாம். ஓகேங்களா? 1 மார்க்ல क्वेश्चन நம்பர் 6, 10, 11, 12, 13, 15 நீங்க பார்க்க தேவையில்லை. யூனிட் எக்ஸர்சைஸ்ல 8 to 9, 10 நீங்க பார்க்க தேவையில்லை. ரிமைனிங் இருக்கக்கூடியதை நீங்க பார்த்துக்கோங்க. ரைட்? தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா, வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல வந்து எக்ஸர்சைஸ். ஓகேங்களா? பயிற்சி கணக்குகள்னு பார்த்தோம்னா 3.15, 3.17, 3.18, 3.19 பார்க்க தேவையில்லை. ஓகேவா? இருக்கிறதுலே பெரிய சாப்டர் அல்ஜிப்ரா தான். சோ ரிமைனிங் இருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சோ மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கலாம், பட் அதையும் எடுத்துருக்காங்க. ரைட்? 3.15 நீங்க பார்க்க தேவையில்லை. 17, 18, 19 பார்க்க தேவையில்லை. எக்ஸாம்பிள்னு போனோம்னா 3.47 ல இருந்து 3.50 வரை நீங்க பார்க்க தேவையில்லை. 3.56 ல இருந்து 3.73 வரைக்கும் நீங்க பார்க்க தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் 1 மார்க்ல வந்து 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேங்களா? 14 ல இருந்து 20 வரைக்கும் நீங்க பார்க்க தேவையில்லை. யூனிட் எக்ஸர்சைஸ்ல 17, 18, 19, 20 இந்த 4 சம்ஸ் நீங்க பார்க்க தேவையில்லை. அதை தவிர்த்து சில ஃபோர்த் பாருங்க. ஓகேங்களா? ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி. இதுல வந்து ஒரு 2, 4, 6 இந்த தியரம்ஸ் மட்டும் நீங்க பார்க்க தேவையில்லை அப்படிங்கறது போல கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல்ல நீங்க இந்த ஜியோமெட்ரி வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சாய்ஸ்ல விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் கம்பல்சரில கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். இத வந்து கடைசி சான்ஸா எதுவுமே அட்டெண்ட் பண்ண முடியாத பட்சத்துல இந்த சாப்டர் ஜியோமெட்ரி இத பத்தி தனியா வீடியோ போடுறேன். ஜியோமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 மார்க்ல ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணனும்
அந்த 10ல் எனக்கு ஜாமெட்ரியை தவிர மற்ற 10 எனக்கு தெரியும் கம்பல்சரியில் கேட்காத பட்சத்தில், ஓகேங்களா. ஸோ அந்த ஜாமெட்ரி தவிர மற்ற சாப்டரில் இருக்கிறத அட்டன் பண்ணோம்னா தாராளமாக அதை அட்டன் பண்ணிவிட்டு ஜாமெட்ரியை வந்து சாய்ஸில் விடுறதுக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது வந்து கடைசி ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த 4th சாப்டர் வரைக்கும். இதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன், ஓகேவா. பட் ஆனால் கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா நம்ம போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே போல் 1 மார்க்கு நீங்கள் தரவா நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, ஓகேவா. ஸோ கொஞ்சம் தியரிட்டிக்கலான ஒரு சம் இது சாப்டர் இது. இதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதில் வந்து 5.4 நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதே போல் 5.30லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. எல்லாமே டெலிட்டட் போர்ஷன். ரிமைனிங் எல்லாமே நம்ம பார்த்தாகணும் கோஆர்டினேட் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதுவும் நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சி விட்டுடுறாங்க. பட் இது புரிஞ்சுக்கிட்டீங்க, பேசிக் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் வரும் 11th 12th அப் டு காலேஜ் வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகும் இதோட டாப்பிக்கு. அதனால் இப்போயும் நல்லா தரவாக படித்து வச்சுக்கிறது, பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இதை அவாய்ட் பண்ணிங்க, புரிஞ்சு படிங்க, சரிங்களா. இது வந்து 6.1 இது இன்ட்ரொடக்ஷன் தான். இது வந்து தேவையில்லை, ஓகேங்களா. 6.1 தேவையில்லை. அதே போல் எக்ஸாம்பிள் 6.1லேருந்து 6.17 வரைக்கும் தேவையில்லை. 1 மார்க் 1 to 9, யூனிட் எக்ஸசைஸில் 1 to 4 இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். 5 மார்க்கில் 2 கொஷின் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டாபிக் வைஸ் வந்து அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறது தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னென்ன வரும், 2 மார்க் எத்தனை வரும், 5 மார்க் எத்தனை வரும், இதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் டிப்ஸு தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா. ரைட், இப்போ டெலிட்டட் போர்ஷன் பார்த்தலாம். மென்சுரேஷனில் 7.4 எக்ஸசைஸ் 7.4 பயிற்சி 7.4 நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதே போல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்த்தோம்னா 7.29லேருந்து 7.31 வரைக்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. 1 மார்க்கில் வந்து 9th சம்மும் 12th சம்மும் தேவையில்லை. யூனிட் எக்ஸசைஸில் 5ம் 6ம் தேவையில்லை. இது ஒன்றும் பெரிய அளவில் ரெடியூஸ் பண்ண மாதிரி தெரியல இதில். ஏன்னா வந்து மென்சுரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா. அதில் வந்து எல்லாமே கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் ஒன் ஷேப் டு அனதர் ஷேப் வித் அதர் வித் நோ சேஞ்ச் ஒன்லி. ஓகே, ஸோ இது ஒரு டாபிக் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு இது மட்டும் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ மென்சுரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேங்களா. அதை வந்து நம்ம ஒமிட் பண்ண முடியாது. அடுத்து வந்து ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இது வந்து பார்த்தோம்னா 2 டாபிக் இருக்குது, 2 மேஜர் சாப்டர்ஸ் இது ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிக்ஸ்ன்றது தனி டாப்பிக்கு, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தனி. பட் நியூ சிலபஸில் 2 ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஓரளவுக்கு குறைச்சிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 8.1, 8.2 அண்டு 8.4 இதெல்லாமே வந்து குறைச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ பயிற்சி கணக்குகள் 8.4ல் வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 6 குறைச்சிருக்கிறதா போட்டிருக்காங்க. அப்புறம் 8 to 14, ஓகேவா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸசைஸ் 8.1, 8.2, 8.4ல் கொஸ்டின் நம்பர் 1, 4, 6, அதுக்கப்புறம் 8லேருந்து 14 வரைக்கும், ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா 8.1லேருந்து 8.16 வரைக்கும், 8.26, 8.28, 8.29, 8.30, 8.32. 1 மார்க்ஸ் 1 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 வரைக்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அந்த யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து 1 to 8, 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 9, 10 பார்க்கணும். அதுக்கப்புறம் 11 பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட்டட் போர்ஷன்ஸ், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒமிட்டட் போர்ஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட். அது 2020-21 இந்த வருஷம் மட்டும்தான். மறக்காமல் இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதிலேருந்து கொஷின் வரத்துக்கு சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக வராது. ஏன்னா அதெல்லாம் டெலிட்டட் போர்ஷன் ரெடியூஸ் சிலபஸில் வரக்கூடியது. அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் 10th என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஓகேவா. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு பயன்படக்கூடிய பல இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், பப்ளிக் எக்ஸாம் டிப்ஸ் எல்லாமே, பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.